ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 9th +1 மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படுமா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்த நியூஸ் படி பிப்ரவரி 8ஆம் தேதி பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 1 hour பிஃபோராக ஒரு நியூஸும் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பள்ளிகள் திறப்பதற்கு சிக்கல்கள் இருக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஸோ 9th +1 2 பேருக்குமே கிட்டத்தட்ட 3 டிவிஷன் இருக்கும். அந்த 3 டிவிஷன்லுமே கிட்டத்தட்ட 60 பேர் ஒரு டிவிஷன்லையுமே இருப்பாங்க. ஸோ அதாவது செக்ஷன்கள் பிரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நியூஸ்கள் உங்களுக்கு டெய்லி வேணும் அப்படின்னா கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு குட்டி லைக் கொடுங்க. ஸோ இப்போது இந்த வீடியோவில் பிப்ரவரி 8ஆம் தேதி பள்ளிகள் திறப்பதற்கு சிக்கல்கள் இருக்கப்படும் அப்படின்னு கட்டாயமாக டைரெக்டாக நியூஸ்லேயும் ட்விட்டர்லேயும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் 9th +1 2 செக்ஷன்லுமே கிட்டத்தட்ட ஒரு செக்ஷன்லேயும் 60 பேர் இருப்பாங்க. அந்த 60 பேரை 30 பேரை தனித்தனியாக பிரிக்கப்படும். அதாவது ஒரு செக்ஷனுமே 2 செக்ஷன்களாக பிரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மனிதனுக்கும் இடைவெளி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொரோனா அதிகமாக இருக்க பட்சத்தில் நீங்கள் சானிடைசர் யூஸ் பண்ணி ஆகணும். காலேஜாக இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட க்ளீனாக இருக்கணும் அப்படின்னும் கட்டாயமாக தெரிஞ்சிருக்காங்க. ஸோ அதனால் இப்போது ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், திறப்பதற்கு சிக்கல்கள் கட்டாயம் உண்டு அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டுமே இல்லாமல் ஒரு நாளுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா மறுநாள் ஸ்கூல் வந்து லீவ் விடப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸோ ஒரு வாரத்தில் 6 நாள் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னா அது வந்து நார்மல் டேஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் 3 நாள் மட்டும் தான் நீங்கள் ஸ்கூலுக்கு போவீங்க. மீதி 3 நாள் வந்து வீட்டில் இருந்தே ஆன்லைன் கிளாஸ் ஸ்டடீஸ் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கொரோனா சீசனில் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சப்டிவிஷனாக பிரிக்கப்படும் அப்படின்னு கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட சாத்தியமா அப்படின்றத அடுத்த வீடியோவில் கன்ஃபார்மாக பார்த்துடலாம். இதே மாதிரி உங்களுக்கு டெய்லி நியூஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக நம்மளோட சேனலை டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கீழே கமெண்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கன்ஃபார்மாக கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த நியூஸ் தெரிஞ்சு எல்லாருக்குமே அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா ஒரு குட்டி லைக் கொடுங்க. மறக்காமல் இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோவுக்கு கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பை பாய்.